வணக்கம். நம்மளோட சிறுகடிக்க சிறையில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடம்லாம் பார்க்கலாம். இங்கே விஜயும் பாரதியும் டான்ஸ் ஸ்கூல் முடிச்ச உடனே உக்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக சிந்தாமணி வராங்க. இதை பார்த்த விஜயா இங்கேதுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயா பார்த்தோன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பாரதி வந்து யார் விஜயா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அங்கே சிந்தாமணி வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே வந்து விஜயா என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கு வந்தீங்க கேளு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதி கிட்டே கேட்க சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே பார்வதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எதுக்கு இங்கே வந்தீங்க, நாங்கள் தான் வேணாம் அவங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி அமிச்சோமே, இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாரதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜய் வந்து எதுங்க வந்துட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் கேட்டுட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி இங்கே விஜயம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் சிந்தாமணி எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி என்னங்க வீடு வரைக்கும் வந்திருக்கேன், கொஞ்சம் உட்காரம் கூட சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சிந்தாமணி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாரதி சரி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பாரதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி இங்கே பாருங்க மாஸ்டர் தேவலாமல் என் மேலே கோவப்படாதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆபந்து விஜய் வந்து எங்க நீங்க பண்ணது கொஞ்சம் நஞ்சம் காரியமாங்க, பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, அது எங்கிட்ட ஒரு விஷயம் கூட எங்கிட்ட சொல்லாம பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆபந்து எங்க சிந்தாமணி வந்து சாரிங்க மாஸ்டர் நான் அவங்ககிட்ட சொல்லாம பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆபந்து இங்க விஜய் வந்து நீங்க எங்கிட்ட சொல்லியிருந்தாலும் அந்த விஷயம் பண்ண வேணாம் தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி இங்க வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. ஆபந்து இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க சிந்தாமணி மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போ எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. ஆபந்து சிந்தாமணி இந்த மாதிரி எனக்கு வந்து நாளைக்கு பிறந்தாலும் அது நான் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை, அதனால தான் உங்களை கூப்பிட வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து நான் தான் அவங்ககிட்ட பேசுறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டேனே, இப்போதைக்கு நீங்கள் வந்து கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சிந்தாமணி வந்து ப்ளீஸ் மாஸ்டர் கொஞ்சம் வாங்க, நீங்கள் வந்தால் மட்டும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே சிந்தாமணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து அதெல்லாம் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் பார்வதி வந்து விஜய் நீ கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. போனோன்னா இங்கே வந்து பார்வதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளை மதித்து கூப்பிட்டுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீ வந்து ஆசீர்வாதம் பண்ணால் மட்டும்தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், நாளைக்கு போயிட்டு மொத்தமாக அவங்களோட மொத்த விஷயத்தையும் நம்ம கட் பண்ணிட்டு வந்துடுவோம், இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசவும் வேணாம் எதுக்கும் போகவும் வேணாம், ஒரு நாளைக்கு ஒரு ஃபைனல் டச்சாக இருக்கட்டுமே சரி இங்கே வந்து பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து அப்படியா சொல்கிறேன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாரு ஆமாம் விஜயா நம்ம வேணா போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம்னா பேச வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் சொல்லிடலாம் சரி இங்கே வந்து பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து சரி அப்போ நம்ம நாளைக்கு வரலாம்னு சொல்லலாமா அம்சை கேட்டுட்டு இருக்காங்க. விஜய் சொல்லி இங்கே வந்து பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து வராங்க. வந்துட்டோன்னே என்ன மாஸ்டர் பேசுறீங்க அம்சை கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து பேசிட்டேன் நாளைக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வெளிலேருந்து இந்த அடியால் பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ திமிர அந்த பொம்பளை பேசிட்டு இருக்கு நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த அடியால் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சிந்தாமணி சரிங்க மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம், நான் உங்களுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து அதான் சொல்லிட்டேன் இல்லைங்க கண்டிப்பாக வந்துருங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் சிந்தாமணி சரி நான் வேலை முடிச்சு நான் கிளம்பி நான் வேறு யாரெல்லாம் கூப்பிட வேண்டியதாக இருக்கேன், நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன் சரி இங்கே வந்து சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி அனுப்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் சிந்தாமணி வெளில வந்துடுறேன், என்னக்கா உங்ககிட்ட அவ்வளோ திமிரா பேச அந்த பொம்பளை கிட்ட எதுக்கா நீங்களாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த அடியாலும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி அது என்னடா அவங்ககிட்ட சொல்கிறது, மீனாவை நம்ம வழி கொண்டு வரணும்னா முதல்ல இவங்களை நம்ம வழி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அடியோட வந்து அதுக்குன்னு அந்த பொம்பளை ரொம்ப பந்தேக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சிந்தாமணி வந்து பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லி இங்கே சிந்தாமணின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே விஜயம் பார்வதி இங்கே பாரு பார்வதி நாளைக்கு பணக்காரங்களாம் வருவாங்க, அவங்க முன்னாடி நம்ம சும்மா கெத்தாக இருக்கணும், அவங்ககிட்ட இருக்கிற தங்க செயின் தங்க வளையல் எல்லாத்தையுமே போட்டுக்கோ, அதுவும் இல்லாமல் இருக்கிறதுல விலை மதிப்பான ஒரு புடவையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாருங்க அதெல்லாம் வேணுமா, நம்ம சும்மா போய் பார்த்துட்டு வர போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதி கேட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து இல்லை என்னதான் இருந்தாலும் நம்ம பயங்கரமாக போனோம், இல்லை நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாரு சரி அப்படியே போயிடலாம் சொல்லி இங்கே வந்து பாரு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து சரி நான் வீட்டுக்கு போகிறேன் நாளைக்கு நான் கால் பண்ணுறேன் நீ வந்துடுன்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்கே அடுத்த நாளும் அது ஆனோன்னா இங்கே வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறது ரெடி ஆகிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே வந்து பாருங்க ரெடி ஆகிட்டேன் கால் பண்ணி நம்ம போயிடலாம் சொல்லி இங்கே தான் பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து சரி அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜயாவுக்கு இல்லையே நம்ம இன்னும் தான் போட்டோம் கொஞ்சம் கம்மியாக போட்ட மாதிரியே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லி இங்கே வந்து விஜய் வச்சுட்டு இருக்கும்போது தான் ரோகிணி கொடுத்த நெக்லஸை பார்க்குறாங்க. ஓகே இந்த நெக்லஸ் நம்ம போட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா விஜய் வந்து அந்த நெக்லஸ் எடுத்து போட்டுனா அப்பா இப்போ தான் சூப்பராக இருக்குது இங்கே வந்து விஜய் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து சரி நம்ம பார்வதி கால் பண்ணி நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் வந்து பார்வதி கால் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன் நம்ம ஒன்றாவே போயிடலாம் சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் விஜய் வந்து போகிறாங்க போனா அது ரொம்ப பயங்கரமாக தகன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து பின்ன விஜய் ஆனால் சும்மாவா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து பார்வதி பரவாயில்ல நீ ஓகே தான் நான் சொன்ன மாதிரி வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வந்து நல்லா இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் நல்லா இருக்கா நம்ம போமா அப்படின்னு சொல்லி இந்த விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2 பேரும் கிளம்பி ஸோ சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. போனேன் இங்கே விஜய் உள்ளே வந்துடும் ரொம்ப தென்னாவட்டா திமுறா கால் மேலே காலை போட்டு ஸோ நடு வீட்டில் உட்காந்துருக்காங்க. இங்கே வரவங்க போகிறவங்க எல்லாருமே விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து பாத்தியா பார்வதி நம்மளுக்கு ஒரு கெத்து இருக்குது பாரு எல்லாரும் நம்மளே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாருங்க ஆமாம் விஜய் ஏன் எல்லாரும் இப்போ நம்மளே பார்க்குறாங்க எனக்கு ஒரு மாறு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஒரு கெத்து நம்மளை பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன் ஒரு வந்திருக்கணும் அதான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி இந்த ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி ஓரமான வந்து பார்த்து இன்னும் இந்த பொம்பளை இப்படி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சிந்தாமணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஒரு அம்மா வந்து ஸோ குறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க விஜயாவை. அப்போ வந்து விஜய் வந்து இன்னும் அந்த அம்மா நம்மளே பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து பார்வதி அங்கே பாரு ஒரு அம்மா வந்து ஸோ ஏன் செயினியை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாருங்க என்ன விஜய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம் பார்வதி நீ வேணா பாரு சைடில் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ விஜய் காமிச்சு இங்கே பார்வதி வந்து ஆமாம் விஜயா என்ன உன்னையே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து தெரியலையே எப்படி தான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் பணக்காரங்களாக தான் வந்திருப்பாங்க ஸோ அப்போ என் செயினை பார்க்குறாங்கன்னா பரவாயில்லையே நம்ம கொஞ்சம் கெத்தாக தான் இருக்கோம் போலியே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணி வந்து சரி இந்த பொம்பளை வந்துச்சு பேசி எப்படியாச்சும் அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சிந்தாமணி நினச்சிட்டு எங்கே மாஸ்டர் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சிந்தாமணி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே சிந்தாமணி வந்து மாஸ்டர் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து இல்லை நான் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி வாங்க மாஸ்டர் போய் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஆனால் சாப்பிடுறதுக்குள்ளே ஸோ ஒரு அம்மாராங்க வந்துடுறேன் ஸோ இங்கே வந்து சிந்தாமணி கிட்ட எங்கே இது யாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இங்கே சிந்தாமணி வந்து எங்க என்னங்க செயின் கேட்டுட்டு இருக்காங்க. இல்லைங்க அவங்க போட்டிருக்கிற செயின் ஏன் செயின் மாதிரியே இருக்கே சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பார்வதி வந்து என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி செயின் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் ஒரே டிசைன் மட்டுமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ விஜய் பார்வதி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை இது கண்டிப்பாக ஏன் செயின் தான் ஏன்னா பின்னாடி வந்து எனக்காகவே செஞ்சது ஒரு சீல் போட்டிருக்கும் பாருங்க பின்னாடி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து இன்னும் இந்த அம்மா நம்மளை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்துச்சு திடீர்னு வந்து இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் வந்து ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க இது என் மருமக கிஃப்ட் பண்ணதுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த சிந்தாமணி இந்த மாதிரி அந்த செயினை திருப்பி பார்க்க சொல்லி ஒரு சீல் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ வந்து சிந்தாமணி இந்த மாஸ்டர் என்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே விஜய் வந்து செயினை கழட்டி ஸோ பின்னாடி இருக்கிற சீலை பார்க்கும்போது ஸோ அவங்க சொல்கிற சீல் மாதிரியே இருக்குது இதை பார்த்த உடனே ஸோ விஜயாவுக்கு என்ன பண்ணுறதே தெரில. அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்குது. அப்போ நீங்கள் சிந்தாமணிக்கு என்னடா இந்த அம்மா இப்படி அசிங்கப்படுத்துருச்சு அப்படின்னு சொல்லி இங்கே சிந்தாமணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் பாருது வந்து எங்கே என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த அம்மா ஆமாம்மா இது என்னோட செயின் என்ன திருடிட்டு நீங்கள் செயின் போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ அந்த அம்மா சொல்லிட்டு நான் இருங்க அவங்களெல்லாம் மாட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ அந்த அம்மா வந்து ஃபோன் பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் விஜயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல. அப்போ நீங்கள் பாருது வந்து எங்கே எல்லாம் பண்ணாதீங்க யார் அவங்க மருமக கிட்ட கேட்டு பார்ப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு எல்லாம் தெரியாது நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஃபோன் போட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.